திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இளைய தலைமுறை அவர்கள் பின்னால் வரவில்லை. ஆனால் இவர்கள் பின்னால் இந்த இளைய தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது, திரண்டு நிற்கிறது. சரி, இந்த நேரத்தில் அவருடைய நேரம் எப்படி இருக்கு? இந்த சினிமா சம்பந்தப்பட்டதை பார்க்கணும்னா, நிழல்காரனை பார்க்கணும்னா ராகு பார்க்கணும். அவர் கொஞ்சம் தை மாதம் பிறக்கின்ற வரையில் விஜய்க்கு இவருடைய ஜாதகத்தின்படி இப்போ கரூர் சம்பவம் நடந்ததுங்க. இனிமே அரசியல் கிடையாது அவருக்கு. பலமான கூட்டணி சொன்ன பாருங்க, அந்த கூட்டணிக்குள்ள இப்ப பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு ஒவ்வொரு கூட்டணியுமே இந்த காலகட்டத்தில், ஏன்னா இந்த இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் இருப்பாருங்க, அதான் சொல்லுவேன் நான், வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். நீங்க பேசிட்டு போயிடுவீங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட வித்தகர் திருக்கோயில் பரணிதரன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், நீங்கள் வந்துட்டு அரசியல் சினிமா அப்படின்னாலே வந்துட்டு உங்கள் பக்கம் தான் நிறைய பேர் பார்க்கவே வராங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா, அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் கடைசி படமாக விஜய்க்கு ரிலீஸ் ஆகுது. கடைசி படமும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்பிட்வீன் படங்கள்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு தடை மாதிரி வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து தள்ளி போகும். அதே மாதிரி இப்பயும் வந்திருக்கே. அப்படி என்ன தான் அவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை? நீங்கள் ஜனநாயகன் படம் கேட்குறீங்களா இல்லை விஜய் பற்றி கேட்குறீங்களா? விஜய் தான். ஏன்னா ஜனநாயகன்னா விஜய் தானே. இப்போ என்ன பார்க்கணுன்னா, ஒரு மூலப்பொருளுடைய கர்த்தா யார்? அப்போது என்ன தான் பார்த்தாலும் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுவதுன்னு தப்பு. ஜனநாயகன் படத்துடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். அங்கே மையப்புள்ளி விஜய் மட்டும்தான். ஒரு கர்த்தாவை நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நேரங்காலம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரங்காலம் வந்து சுழற்சி தான். அது எப்போ நிரந்தரமானது கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எப்போ பலமுறை அரசியல் முறையில் பேசியிருக்கோம், இங்கேயும் பேசியிருக்கோம், விஜய் ஜாதகம் அலசியிருக்கோம். இப்போது ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். இன்றைக்கு அனுபவிக்க போகின்ற நன்மைகளாக இருக்கட்டும், தீமைகளாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான பலன்களாக இருக்கட்டும். அப்போ இந்த நேரத்தில் விஜயுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, ஜாதகம் சூழ்நிலை எப்படி இருக்குது? இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், விஜய் வந்து கடகராசி. இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி இப்போ பேசி ஆகணும். ஜனநாயகனை பற்றி பேசுகின்ற போது விஜய் பற்றியும் பேசி ஆகணும். ஓகே சார். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது, ஒரு அச்சீவ் பண்ண என்ன இருக்குது. நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் காலம் வந்து நிர்ணயிக்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கின்ற போது அவர்கள் இந்த படியை எடுக்கிறாங்க. இந்த இடத்த கொண்டு போய் நகர்த்தி விடுது. இவங்க போகிறதில்ல, நகர்த்தி விடுது கிரகங்கள். அந்த நகர்த்தி விடுவது வந்து எதிர்மறையாக கூட கொண்டு போய் வீழ்த்தலாம், இல்லை உச்சத்தை கொண்டு போய் நிப்பாட்டலாம். எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்காங்க. நடிகர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கி காணாமல் போயிட்டாங்க. 1-2 புரட்சி தலைவர் சரி, அம்மா சரி, இந்த கலைஞர் சரி, இப்படி ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள், டி ராஜேந்தர் ஆகட்டும், பாக்கியராஜ் ஆகட்டும், நடிகர் திலகம் என்று போற்றப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள், புரியுங்களா, இவர்களுக்கு வந்து அந்த கிரகங்களும் தள்ளிச்சு அங்கேயே அவர்கள் வீழ்ச்சிச்சு. இப்போ அந்த இடத்துக்கு இப்போ விஜய் வந்திருக்கார். நம்ம விஜயை அப்படி சொல்லலை, புரியுங்களா. விஜய்க்கு வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு, ஆட்சியாக இருக்குது, சினிமாவில் கொடி கட்டி பறந்தார், சரி நல்லா இருக்குது, இப்படிலாம் பேசிடும், புரியுங்களா. அப்போ மக்கள் செல்வாக்கு என்று இயல்பாக வந்துடும். இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை வந்து புதிய தலைமுறை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறைபாடு சொல்லாது விஜய் பின்னாடி நிற்கிறாங்க. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது, எந்த அரசியலும் மறுக்க முடியாது. திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இளைய தலைமுறை அவர்கள் பின்னால் வரவில்லை. ஆனால் இவர்கள் பின்னால் இந்த இளைய தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது, திரண்டு நிற்கிறது. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய நேரம் எப்படி இருக்குது? அப்போ பொதுவாக இந்த அஷ்டம சனி, நடுவில் சனி வக்கரமாக இருந்த 4 மாதம், இப்போ சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டு அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 8ஆம் இடத்தில் சனி. சரி, 8ஆம் சனி இருக்கார போதும், ராகுவும் கூட இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த சினிமா சம்பந்தப்பட்டதை பார்க்கணுன்னா, நிழல்காரனை பார்க்கணுன்னா ராகுவை பார்க்கணும். அப்போது 2ஆம் இடம் பணம் வர கொடுக்குற இடம், அங்கே கேது இருக்கார். இங்கே கேது பிரேக் போடுவார். அங்கே 8ல் போய் ராகு இருக்கார், அவரும் தடை போடுவார். இவருடைய ஜாதகத்தின்படி நம்ம வீழ்ச்சி சொல்ல முடியாது. இந்த நேரத்தின்படி இந்த நேரத்தில் சின்ன சின்ன தடைகளை, சின்ன இப்போது கரூர் சம்பவம் நடந்ததுங்க. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதோட விஜயுடைய கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அரசியல் கிடையாது அவருக்கு, இதோட அவருக்கு காணாமல் போயிடுவார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு அடுத்த கட்டமாக இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கின்ற போது திரண்டு நிற்கின்ற ரசிகர்கள் பட்டாலும், ஒவ்வொரு திரையரும் பார்க்குறீங்க, பார்க்கின்ற போது இன்றைக்கி படம் வரல.
ம். அப்போது இந்த தடைகளை சந்தித்தாக வேண்டும். இந்த நேரத்தில் இந்த தடைகளை சந்தித்தாக வேண்டும். அப்போது பொதுவான ஒரு நேரம் இந்த ஜனவரி மாதம் அவர் கொஞ்சம் தை மாதம் பிறக்கின்ற வரையில் இந்த சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். யார்? விஜய்க்கு இந்த சங்கடங்கள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி பொதுவாக 3 மாதங்களுக்கு முன்னால் பலன் கொடுக்க ஆரம்பிடுவார். ம். சனி பொதுவாக 9ஆம் இடத்திற்கு போகின்ற போது மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கும். ம். எந்த நபராக இருந்தாலும் எந்த ஜாதகராக இருந்தாலும் அப்படி பார்க்கின்ற போது வரப்போகின்ற சனி பெயர்ச்சி இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த சினிமா என்று கூறப்படுகின்ற ராகு இருக்காக பாருங்கள், அவர் 8ல் தான் இருக்கார். அப்போது மறைந்து இருக்கின்ற ராகு ம். இப்போ என்ன பண்ணுவார்? இது போன்ற தொல்லைகளை கொடுப்பார். மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு பிறகு வெளிப்பட முடியும், வெளிப்படுவார். இந்த படம் ரிலீஸ் ஆகும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகே சார். இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோமே, விஜயோடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா சினிமா பயணம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து எல்லாமே உச்சத்தை கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க அப்பாவே அவரை வச்சு படம் இயக்குனாலும் அவரை வந்து நிறையாவே வந்து விமர்சனம் தான் ஏற்படுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7வது படம் தான் ஹிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கே அவர் ஒரு குறிப்பிட்ட வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொடர்ந்து வீழ்ச்சி தான், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை அது இதுன்னு. அவருடைய லைஃப் கிராஃப் எப்படி சார்? அது அந்த ஜாதகமாக சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று விஜய் ஜாதகம் பேசியிருக்கோம், மறுபடியும் சொல்கிறேன். இப்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது நிரந்தரமானது கிடையாது. முதல்ல அழுத்தமாக சொல்லிட்டேன். ம். வீழ்ச்சியும் நிரந்தரமானது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 12ல் போய் சனி அமர்றாரு, 12ல் போய் குரு உட்கார்றாரு. நீங்கள் சொன்ன காலகட்டங்களை பாருங்கள். அந்த காலகட்டம் ஒரு ஆய்வு பண்ணிங்கன்னா அந்த காலகட்டங்களில் இவருடைய ஜாதகப்படி எதிர்மறையான பலன்களை கொடுக்கின்ற இடத்தில் கிரக சஞ்சாரம் இருந்திருக்கும், திசாபுத்தி இருந்திருக்கும். அப்படிங்களா? இப்போது திசாபுத்தி சாதகமாக இருந்து விட்டால், கிரக சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டால் நிச்சயமாக அந்த காலகட்டம் ஒரு மனிதருக்கு ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். விஜயுடைய படங்கள் தோல்வி அடைஞ்சு சொல்கிறீங்க பாருங்கள், அவர் கடந்து வந்திருக்காரு. நீங்கள் அவருடைய போராட்டத்தை நீங்கள் பார்க்கணும். எந்த ஒரு மனிதனும் உருவாக்கப்பட்டெல்லாம் வர முடியாதுங்க. அந்த உழைப்பு இருக்கணும், அவருக்கு அதற்குரிய விதி இருக்கணும். விதி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. தந்தை உருவாக்கினார், இப்படி உருவாக்கினார்லாம் சொல்லவே முடியாது. நீங்கள் அவருடைய உழைப்பு அதில் இருக்குல்ல. அப்படி பார்க்கின்ற போது அவருடைய கிரக சஞ்சார நிலை, அவருடைய ஜாதக நிலை அவரை இந்த இடத்திற்கு இன்று கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இந்த இடம் நாளைக்கு வந்து என்ன ஆக போது பேசுவோம். அப்படிங்களா? இன்று கொண்டு இருக்கு. இதற்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவருடைய நிலைப்பாடு, ஜாதக நிலைப்பாடு பாதகமாக இருந்த காரணத்தினால் தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இப்போ உச்சமாக இருக்கார். இன்னும் பாருங்கள், இன்னும் மார்ச் மாதத்துக்கு பிறகு பாருங்கள், பேசு பொருளாக மாறுவார். ஓகே. சரிங்களா? பேசு பொருளாக மாறுவார். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நிலை இருக்கும். இல்லை, ஒரு அதாவது வெற்றி அளவுக்கான ஒரு உச்சத்தில் இருக்காரா அப்படி கேட்குறேன். இப்போது 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு அரசியல் கலனம் வருது, திரைப்படம்னு வருது வச்சுங்களேன். ஒரே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்கார், இல்லை பத்மஸ்ரீ கமல்ஹாசன் இருக்கார். 2 பேருமே உச்சத்தை தொட்ட நிலையர்கள். 2 பேருடைய படம் நீ இறங்குது களத்தில். புரியுங்களா? 2 பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போது இவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது 100% உண்மை. எப்படிங்க? இவருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் டீம் போகிறோம், அங்கே அவருக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் கேப்டன் ஆக முடியும். அப்போ எதிரி கேப்டன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அங்கே வர முடியும். இந்த 2 பேருடைய நிலை இருக்கிற அண்டு ஜாதக நிலை, இவருடைய அன்றைய சந்திரனுடைய சஞ்சார நிலை, அவருடைய நிலை, நடைபெற்ற திசாபுத்தி இப்படிலாம் இருக்கு பாருங்கள். அந்த நாளினை வைத்து தான் இதை தீர்மானிக்க முடியும். புரியுங்களா? லேசாக வந்து இவர் வந்துட்டார், ஜெயிச்சிடுவாரா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தை எட்டுவாரா? அப்போ இவருக்கு எதிர்த்து யார் நிற்கிறது? இப்போ எதிர்த்து 3 பேர் இருக்காங்கள்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கார், முதல்வர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர் இருக்கார், துணை முதல்வர் இருக்கார், சவால் விட்டு கொண்டு இருக்கின்ற சீமான் இருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இன்னும் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் எல்லாருக்கும் தெளிவாக சொன்னது தாங்க, இந்த அரசியல் விமர்சனம் கேட்பாங்க, யார் ஆட்சி பிடிப்பாங்க கேட்பாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இப்போ நான் என்ன பேசணும்னு அதான் நடந்துருக்கு. நிறைய கூட்டணிகள் குழப்பம் ஏற்படுத்திருக்கு. பலமான கூட்டணியும் சொன்ன பாருங்கள், அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் இருக்குமா இருக்கான்னு தெரியாது. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். புரியுங்களா? நாளைக்கு ஒவ்வொரு கூட்டணியுமே நிறைய மாற்றங்கள் வரும். நெருங்க நிச்சயமாக நிறைய மாற்றம் இருக்குது. அப்போ சொன்ன நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நாளினை வைத்து எதையும் தீர்மானித்து விட வேண்டாம். புரியுங்களா? இன்னும் நாள் இருக்குது. அப்போ தீர்மானிக்கக்கூடிய நிலையினை கிரகங்கள் கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். புரியுங்களா? இதுவும் மாறும், இன்னும் மாறும். புரியுங்களா? அந்த நிலை தான் உண்மை. ஓகே சார்.
இப்போ நம்ம ஜனநாயகம்கே திரும்பி வரும் சார். இப்போ அவருடைய கட்டமைப்பு அந்த ஜாதக கட்டங்கள் எல்லாம் வச்சு ஓகே படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் அது எவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்கும். சரி, அரசியல் வெற்றியை விட்டுரும், சினிமா வெற்றி நிச்சயமாக சினிமா வெற்றி அடையும். வெற்றி அடையும். எப்பொழுதுமே ஒரு விஷயங்க லாஜிக்காக ஒன்று பார்க்கணும். இப்போது மார்ச் மாதம் வரலும் 12ஆம் இடத்துல தான் குரு வக்ரமாக இருப்பார். வக்ர குரு 11ஆம் இடத்துடைய பலனை கொடுப்பார். அப்போ லாப பலனை கொடுப்பார். புரியுங்களா? அப்போது இந்த படம் வந்து இப்போ அப்படி விட்டு இருந்தால் ஒன்றும் ஆயிருக்காதுங்க. அப்படி விட்டு இருந்தால் ஒன்றும் ஆயிருக்காது. அழுத்தப்படுகின்ற ஒவ்வொன்றுமே அப்படியே துள்ளி எழும். புரியுங்களா? அந்த நிலைமை ஜனநாயகனுக்கு. ஏன் இந்த மனுஷனை போட்டு நசுக்கிறாங்க? அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு? சரி, என்ன சொல்ல வரார் இந்த படத்தில்? அதை பார்த்துடுவோம் போயிட்டு. அப்போது சாதாரண அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி அரசியலுடைய வெற்றி தீர்மானத்தை யார் தீர்மானிக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, நடுநிலையானவர்கள். நடுநிலையானவர்கள் தான் விஜயத்தை தூக்கி பிடிச்சாங்க. இப்போ விஜய்க்கு என்ன நம்ப வருதுன்னா, விஜய் இன்னும் அழுத்த விஜய் மீது நடுநிலையாளர்களின் பார்வை திரும்பும். புரியுங்களா? இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே போல் சில ஜோதிட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடும் வந்து கடகராசி, விஜயும் வந்து கடகராசி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஈவன் கலைஞருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா கடக லக்கணம், அதனால தான் அவர் வந்துட்டு 50 வருஷம் அந்த அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். அந்த மாதிரி இவருடைய அமைப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா? ஐ மீன் ரொம்ப நுணுக்கமாக இல்லாமல் பார்த்தாலே இவருக்கு இல்லை பார்த்தாலே உச்சத்தை தொடர்கின்ற ஜாதகம். எப்படிங்க? தொண்டர்கள் பலம் உடைய ஜாதகம், அதாவது தொண்டர் ரசிகர்கள். இப்போது ஆதிகால ஜாதக நிலைப்படி பார்த்திங்கன்னா யானையில் போவாங்க, குதிரையில் போவாங்க சொல்லுவோம். இன்றைக்கி யானை குதிரைலாம் கிடையாது. புரியுங்களா? இன்றைக்கி வந்து வாகனத்தில் போகிறோம். இவருடைய ஜாதகம் எப்படி பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பலம். அப்போது ரசிகர்கள் வந்து தொடர் ஆகிறாங்க. அப்போ அந்த பலத்தை கொடுத்திடக்கூடிய கிரகங்கள் இவருக்கு இருக்குது. இவர் பின்னால் ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும். அது வெற்றியினை தரக்கூடிய கூட்டமாக, இதை விட வெற்றியினை எட்டக்கூடிய நிலை வேறு எவருக்காவது இருக்கிறதா? அது தேர்தல் நேரத்தில். புரியுங்களா? இந்த நேரத்தில் இவருக்கு செல்வாக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். அது தடுக்க முடியாது. இவருடைய புகழ் எப்பொழுது இருந்து கொண்டு இருக்கும். அதையும் தடுக்க முடியாது. இவருடைய வார்த்தையில் கொஞ்சம் நாவடக்கம் வேணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் இருப்பாருங்க. அதான் சொல்லுவேன் நான், வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், மறைமுக நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி? நீங்கள் போய் அப்படியே மறைஞ்சிக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் வார்த்தை. 8ல் சனி இருக்காரா? 8ல் ராகு இருக்காரா? இப்போ என்ன ஆச்சு? இப்போது அன்றைக்கி எல்லோரும் கேள்வி கேட்டாங்க, கரு சம்பத்துக்கு பிறகு காணாமல் போயிட்டார்னு. அப்போ எந்த இவரை பண்ணுறாரு? அது கிரகங்கள் பண்ணுது. புரியுங்களா? நிச்சயமாக இவருடைய ஜாதகப்படி இவருக்கு யோகமான ஜாதகம், ரசிகர்கள் பட்டாளம் உண்டு, தொண்டர்கள் படை உண்டு. இவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த படம் கடைசி படமாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்த படம் வரும். ஓகே சார். அதே போல் நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா, இப்போ இந்த படத்துக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு காவலனாக இருக்கலாம், இல்லை தலைவாவாக இருக்கலாம், இது எல்லாமே அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு அவரே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. அதாவது அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஒரு தடையோ இல்லை அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் அரசியல் உட்பட்டு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இப்போது இவருடைய வளர்ச்சி எப்படி மற்றவங்களை வந்து பயமுறுத்துது. நீங்கள் லாஜிக்காக பார்க்கணும். என்னென்னா இயல்பாக வந்து யாருடைய ஜாதகத்தையும் யாரும் பார்த்து பேச போகிறதில்ல. இந்த நடிகர் விஜய் வந்து இப்போ வளர்ந்துட்டு வராரு, ரசிகர் பலம் கூட இருக்குது. இப்போ இவர் காம்படேட்டிவ் யாரும் கிடையாது. இப்போ இவருக்கு எதிரியான ஒரு நபரை உருவாக்க வேண்டிய இடத்துக்கும் இவருடைய எதிரிகள் உருவாக்கியிருக்காங்க. எப்படிங்க? இவருக்கு எதிராக ஒரு நடிகரை உருவாக்க வேண்டிய நிலைக்கு இவருக்கு எதிராக இருப்பவர்கள் இப்பொழுது வந்திருக்காங்க. அது அண்ணன் தம்பிட்டு சொல்லிக்கலாமே. புரியுங்களா? இப்போது இது கலை இருக்குது. ஆனால் நீ சொன்னீங்களே காவலன் ஆகட்டும், மற்ற படங்கள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் செல்வாக்கு பெற்று விடுவார் என்ற எண்ணத்தினால்தான் ஏற்பட்ட இல்லை. நான் ஜாதக அமைப்பாக அது என்ன ஜாதக அமைப்பு தான். ஜாதக அமைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க இங்கே. அது எப்படின்னு கேட்குறேன் சார். என்ன மாதிரியான ஒரு கட்டம், என்ன மாதிரியான இது அப்படி கேட்குறேன். அந்த காலகட்டம் மட்டும் சொல்ல, அந்த காலகட்டம் அங்கே கிரகங்கள் சஞ்சரித்த நிலை, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக எதிர்மறையான பலன்கள் அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கும். ஓகே, புரியுங்களா? அப்போது அங்கே வந்து ஒரு தடை ஏற்படும். அப்போ யாரை போய் பார்க்கணும், என்ன பண்ணணும், அதை வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். புரியுங்களா? அது முழுமையாக வந்து ஜாதகத்தில் பேசுவோம். ஓகே, தனி. புரியுங்களா? வச்சு பேசும்போது திசா புத்தியோட ஒவ்வொரு காலகட்டம் அந்த படம் வெளிவந்த போது ஏற்பட்ட நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜனநாயகம் படம் வருகின்ற போது 8ல் சனி இருக்கார், 8ல் ராகு இருக்கார், குரு 12 மறைஞ்சிருக்கார், வக்ரமாக இருக்கார். புரியுங்களா? இந்த நிலைமை இப்போ இந்த போராட்ட நிலை வந்து இப்போ இருக்கும். போராட்டத்தை கடந்து வெளியில் வருவார். இப்போ
சார் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு விஜயோட படம், அதாவது விஜயோட ஜாதகத்தை வச்சு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி.